நம்ம பெண்களை வந்து தெய்வமாக வணங்குகிறோம். அவர்களுக்கு என்று ஒரு மிக முக்கிய பங்கானது இருக்கிறது. வேற துறையிலையும் அவங்க கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனா வந்து அது மட்டுமே அடிப்படை அல்ல. நம்ம நாடு பரந்த நாடு. இந்த நாட்டில் வந்து கல்வி முறை இதெல்லாம் அளிக்கப்பட்டது. அதையும் மீறி இன்னைக்கு நாம வந்து வேகமாக வளர்ந்து வருகிறோம். தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நடைமுறையில யதார்த்த சூழ்நிலைகளை கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ உலகத்துல நம்ம நாடு மட்டும்தான் பெரிய வல்லரசாக இருந்தும் கூட அடுத்த நாடுகளை போய் நாம் ஊடுருவதில்லை, நம்ம சித்தாந்தத்தை திணிச்சதில்லை. நம்முடைய நல்ல முறைகளை அவர்களாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது இந்தோனேஷியாவாக இருக்கலாம், பிற பகுதிகளாக இருக்கலாம், அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சீனா, ஆசிய நாடுகளாக இருக்கலாம், அங்கே எல்லாமே இருக்கிறது நம்முடைய அந்த வாழ்க்கை முறையினுடைய அடிப்படை தத்துவங்கள் தான் இன்னைக்கு இருந்துட்டு வருது. அமெரிக்காக்காரன் புரிஞ்சுட்டா. ட்ரம்ப் சொல்றாரு குளோபலைசேஷன் தோற்று போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நாம வந்து நமக்குன்னு பெரிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்க்கை முறை இருக்கிறது. மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பொருளாதார விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப லேட்டஸ்ட்டு அப்டேட்லாம் நமக்கு சொல்கிறீங்க. இந்த பொருளாதார குறியீடு, இந்த இண்டெக்ஸ், இது உலக தரத்தில் சொல்லும் பொழுது பல நிறுவனங்கள் இருக்குது. ப்ளூம்பெர்க்னு சொல்கிறாங்க, ஃபோரெக்ஸ்னு, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக இந்தியாவுடைய கருத்தாக இந்த கிரைட்டீரியா இவங்க இண்டெக்ஸ் கொடுக்கறதுலேயே அதில் பல திருட்டுத்தனங்கள் இருக்கிறது. இப்போ மகிழ்ச்சியான கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது, இந்தியா எங்கேயோ இருக்குது. இதை முதல்ல எப்படி அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உலக அரசியல் என்ன? இதில் என்னங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. இன்னொன்று என்னென்னாங்க, அவங்க இதெல்லாமே இண்டெக்ஸ் நம்பர், இந்த குறியீட்டு எண்கள் போடுறது எல்லாமே மேல்நாட்டு நிறுவனங்கள் தான் போடுது. அவங்க நாட்டினுடைய வாழ்க்கை முறையை எடுத்துகிட்டு போடுறாங்க. இப்போ உதாரணமாக ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும், அந்த நாடுகளெல்லாம் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்தனன்னு நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். 1972 தான் சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கான வாக்குரிமையே கொடுக்கப்பட்டது. நிறைய நாடுகளில் தான் 20ஆம் நூற்றாண்டில் தான் வாக்குரிமையே கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த பெண்கள் வந்து அவங்க ஒவ்வொன்றுக்கும் போராடுறாங்க. அதனால் அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, பெண்கள் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து பிரதிநிதித்துவம், அவங்களுக்கு உரிமை அதிகம் அப்படின்னு போடுறாங்க. உதாரணமாக நீங்கள் ஐரோப்பிய பாராளுமன்றம் அந்த மாதிரி இடங்கள்னு பார்த்ததுங்கன்னு சொன்னால், அவங்க வந்து 40 விழுக்காடு 50 விழுக்காடு இருக்குது. அவர்களுக்கு நாம் கொடுத்தாச்சு அப்படின்னு போடுறாங்க. அவங்க நான் அடிப்படையாக ஒரு குறியீட்டு என்ன சொல்கிறேனுங்க, அதை வச்சு மற்றதை புரிஞ்சிக்க முடியும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது, மனிதவள முன்னேற்றம். அந்த மனிதவள முன்னேற்ற இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வருஷம் நீங்கள் இந்த 2-3 நாடு தான் முதல்ல இருக்குது. நார்வே, ஸ்வீடன்னு, அப்புறம் இந்த மற்ற டென்மார்க் போன்ற அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள். நீங்கள் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து 1 கோடி 2 கோடி 3 கோடி சில லட்சங்கள் இதுதான். அதை விட நீங்கள் வந்து அவங்க எதை வச்சு கணக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாங்கள் வந்து வறுமை இல்லாமல் இருப்பது, 2வது நாங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கறது, 3வது இந்த பள்ளிக்கூடம் போகிறது, இதை வச்சு இருக்குது. ஆனால் அந்த நாட்டினுடைய பின்னணியில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது குறித்து நாங்கள் சில வருஷம் அது சின்ன ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுனா, நானே கூட எப்படி குடும்பங்கள் தான் பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்குதுன்னு ஒரு புத்தகம் எழுதுனாங்க. அதாவது இந்த குடும்பங்களே இந்திய பொருளாதாரத்துக்கு ஆதாரமாக இருக்குதுன்னு அந்த சமயத்தில் அந்த வெளிநாட்டு புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். நீங்கள் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிறது அங்கே தான் நடக்குதுங்க. நான் படித்த வருஷத்தில் அங்கே வந்து கணவன் மனைவிங்கிறதே ரொம்ப உறவு இல்லாமல் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த குறிப்பிட்ட அந்த நாடுகளில் அந்த பார்ட்னர்னு சொல்கிறவன் தன்னுடைய காதலியா அல்லது மனைவின்னு சொல்ல முடியாது, கூட இருக்கிறவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டு போகிறாங்களாமா, காலையில் போகும்போது தலைகீழாக தொட்டி கட்டி தொங்கிட்டு போயிடுவாங்க வெளியில். அதெல்லாம் நடக்குது. ஆனால் அந்த நாடுக்கு தான் மனிதவள முன்னேற்றத்தில் முதல்ல போடுவாங்க. நீங்கள் நம்ம நாட்டில் முன்னேற்றமே இல்லை, ஏன்னா பெண்கள் வந்து 45% இல்லை, 40 இல்லை அப்படின்னு அவனுடைய நோக்கத்தில் போடுறான். ஆனால் நம்முடைய பார்வை முறையே மிக மிக வித்தியாசமானது. நாம் பெண்களை வந்து தெய்வமாக வணங்குகிறோம். அவர்களுக்கு என்று ஒரு மிக முக்கிய பங்கானது இருக்கிறது. வேற துறையிலையும் அவங்க கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் வந்து அது மட்டுமே அடிப்படை அல்ல. நம்ம நாடு பரந்த நாடு. இந்த நாட்டில் வந்து கல்வி முறை இதெல்லாம் அளிக்கப்பட்டது. அதையும் மீறி இன்னைக்கு நாம் வந்து வேகமாக வளர்ந்து வருகிறோம்.
அதனால் இதில் இந்த குறியீடுகளில் 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று உள்நோக்க அரசியல், 2வது அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டு அவங்க குறியீடு போடுறாங்க. அதனால் இந்த குறியீடுகளை நாம் பெருசாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இப்போ அதை நாம் நிராகரிக்கவே செய்ய வேண்டும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கலாம். நம்ம நிபுணர்களே ஒரு இண்டெக்ஸ் நம்பர் குறியீட்டு எண்களை அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம் அந்த குறியீட்டு எண்களை வச்சுட்டு பெருசா நாம கீழே இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அதுல ஏதாவது நல்ல கருத்து சொன்னாங்கன்னா ஏத்துக்கணும், உண்மைதான். ஆனா அந்த குறியீட்டு எண்கள் எல்லாமே மேற்கத்திய நோக்கில் அமைந்தவை. அவை முழு உண்மையை சொல்வதில்லை. நீங்க அருமையா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, மகிழ்ச்சி அடைந்த நாடுகள்னு பார்த்தா வங்காளதேஷ் சொல்றான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க. ஆகவே அதற்கான மாற்று வழிகள் நம்ம ஆட்கள் யோசித்தது மட்டும் இல்லாமல் இப்போ அதை செயல்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அதுக்கு நமக்கு பதில் கிடைக்குங்க. இப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அதை மிகப்பெரிய அளவில் பேசுகிறாங்க. குறிப்பாக நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்கள் எந்த ஃபோரமில் பேசினாலும் அவருடைய பேச்சை உற்று நோக்குகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறப்ப ஜனசங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டுடைய சுயநலன் சார்ந்து தான் ஒரு நாட்டுடைய வெளியுறவு கொள்கை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தீன்தயாள் உபாத்யாயஜி அவர் சொல்கிறாங்க, அப்போது நடக்கக்கூடிய மாற்றங்களும் யதார்த்தங்களையும் வைத்து நம்ம வெளியுறவு கொள்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இதை ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மை. இப்போ சாணக்கியர் சொல்லும்போது, அவருடைய அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லும்போது நீங்கள் முதல்ல சொன்ன கருத்து சொல்லுவார். அதாவது நம்ம நாட்டினுடைய நலன்களை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரி நடைமுறையில் யதார்த்த சூழ்நிலைகளை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று. இப்போ உலகத்தில் நம்ம நாடு மட்டும்தான் பெரிய வல்லரசாக இருந்தும் கூட அடுத்த நாடுகளை போய் நாம் ஊடுருவினதில்லை, நம்ம சித்தாந்தத்தை திணிச்சதில்லை. நம்முடைய நல்ல முறைகளை அவர்களாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது இந்தோனேஷியாவாக இருக்கலாம், பிற பகுதிகளாக இருக்கலாம், அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இருக்கிற சீனா, ஆசிய நாடுகளாக இருக்கலாம், அங்கே எல்லாமே இருக்கிறது நம்முடைய அந்த வாழ்க்கை முறையினுடைய அடிப்படை தத்துவங்கள் தான் இன்னைக்கு இருந்துட்டு வருதுங்க. நம்ம எதையுமே திணிக்கலை. அதனால் நாம் இன்றைக்குமே யாரும் மட்டும் போய் திணிக்கிறது இல்லை. இப்போ குறிப்பாக மோடி அவர்கள் வந்த பின்னால் எல்லா நாடுகளோடும் நல்ல உறவு பேணுகிறார். உதாரணமாக இஸ்ரேல் நமக்கு எப்பவுமே உதவி செய்யக்கூடிய நாடு. இஸ்ரேல் நம்மை மாதிரி அந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடு. நாம மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறாங்க. காரணம், உலகம் பூரா யூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட போது அவங்கள ஏற்றுட்டு இங்கே நம்ம ஒரு பகுதியான மக்களாக பாவித்து வந்த நாடு. அதனால தான் அவங்க சுதந்திரம் வாங்கின உடனே நம்ம நாட்டை பாராட்டி தீர்மானம் போட்டாங்க. அவங்க கூட இதுவரைக்கும் இந்த ஓட்டு வங்கி அரசியலுக்காக நம்முடைய நேரு காலத்தில் தொடங்கி கடைசி வரைக்கும் இஸ்ரேல் கூட உறவு இல்லாமல் இருந்தாங்க. மோடி மாற்றி இருக்கிறாரு. அதே சமயத்தில் இஸ்லாமிய நாடுகள் கூட நாம் நெருக்கமாக இருக்கிறோம். நம்ம யாருக்குமே எதிரிகள் இல்லை. மோடி அவர்கள் இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக உலகம் புரிஞ்சிருக்குது. நாம் உலகமே ஒரு குடும்பம் என்கின்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். நம்முடைய இந்து தர்மமே அதைத்தான் சொல்லுது, உலகமே குடும்பம். ஆக நாம் எல்லாருக்கும் நல்ல உறவை மேம்படுத்துறதுக்கு விரும்புகிறோம். அதனால தான் கொரோனாவில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நாம உதவி செய்தோம். இது ஒரு பகுதி. ஆனால் அதே சமயத்தில் நம்மை துன்புறுத்துவர்கள், நமக்கு தொந்தரவு கொடுத்தவங்களை சரியான பதிலடி நாம் கொடுக்க வேண்டாம். அப்போ தான் நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்ற முடியும். அது நாம் செஞ்சிட்ருக்கிறோம். அது பாகிஸ்தான், சீனா மட்டுமில்லை, அமெரிக்காவுக்கு நாம் செய்கிறோம். அவங்க வற்புறுத்தின போது நாம் ஏற்றுக்கலை. நீங்கள் ரஷ்யாவிலிருந்து ஆயில வாங்க கூடாதுன்னு அவங்க சொன்ன போது நாம் ஏற்றுக்கலை. அதற்கு பிரதிநிதியாகத்தான் இன்னைக்கு ஜெய்சங்கர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஆக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வெளிநாட்டு சித்தாந்தம் என்பது நாம் எல்லாரையும் சகோதரர்களாக கருதுகிறோம். அதே சமயத்தில் நமக்கு எதிரிகளாக இருப்பவர்களை நாம் இனங்கண்டு அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிறோம். நாம் யாருடைய அச்சுறுத்தலுக்கும் நாம் அடிபணிவதில்லை. அதை ட்ரம்பே சொல்லுகிறாப்புல, மோடி என்னுடைய நண்பரை நான் சொல்றது முழுது கேட்க மாட்டேன்னு அவசியம் இல்லை. நமக்கு நம்ம நாடு முக்கியம், நம்ம நாட்டினுடைய நலன்கிறது முக்கியம். ஆகவே அந்த வகையில் மோடி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்து வருவதற்கு காரணம் அதுதான். நாம் எல்லாத்தையும் மதிக்கிறோம், எல்லாத்துடைய உறவையும் பண்ணுறோம். அதே சமயத்தில் நம்முடைய நாட்டு நலன்கள் என்று வரும்போது நாம் அதை விட்டு கொடுப்பதில்லை. அதை எல்லாருமே நல்லவர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் தீன்தயாள் உபாத்யாயா அவர் சம்பந்தமான அந்த பாலிசி சம்பந்தமாக ஒரு விழா ஆந்திர பிரதேசத்தில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டீங்க. அந்த நிகழ்ச்சி எதற்காக, அதற்கு அது என்ன விஷயங்களை மக்களிடம் கொண்டு செல்ல ஒரு திட்டம் வச்சிருக்கு?
அதாவதுங்க, நம்ம நாட்டில் பிரதானமான கட்சிகளாக இருந்த காங்கிரஸ் கட்சி அப்போது 1950 60களில் அதற்கு என்று பெரிய சொந்தமான கொள்கை இல்லை. அவங்க சோசலிசத்தை கடைப்பிடிச்சு அதைய நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். பிறகு கம்யூனிஸ்டுகள் அப்போது வலுவாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருந்தது. அது தவறான கொள்கையாக இருந்தாலும் கூட. நாம தான் முதல்ல 1960களில் 65ல் மாற்று சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த சித்தாந்தம் தான் இந்த கலாச்சார அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவம். இது 1965ல் ஜனவரி 24, 25, 23லேருந்து 25 வரைக்கும் அகில இந்திய கூட்டமானது பாரதிய ஜனசங்கத்தினுடைய சார்பில் விஜயவாடாவில் முனிசிபாலிட்டி கிரவுண்டில் நடந்தது. 61 வருஷம் கழிச்சு இப்போ சென்ற வாரம் அதே இடத்துல அதே நாட்களில் சில நம்ம நாட்டில் முக்கியஸ்தர்கள் இது குறித்து சிந்திப்பவர்கள் எல்லாம் கூடுனவங்க. அந்த கூட்டத்தில் 2 நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் கடந்த 60 வருட காலத்தில் இந்த ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவம் என்பது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி அதை பரிசீலனை செய்வதற்காக ரீவிசிட்டிங் இன்டெக்ரல் ஹியூமனிசம் எஸ் எக்கனாமிக் ஃபிலாசபி அதுக்கு தான் அந்த கூட்டம் நடந்ததுங்க. இதில் பல நிபுணர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நான் நம்ம சார்பில் எங்களுடைய சுதேசி ஆய்வுகள் மூலமாக என்னென்னலாம் வெளிப்பட்டதோ அதை பற்றி நான் பேசினேன். இப்போ எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, எப்படி இந்த பகிர்ந்தளித்தல் மூலமே டீசென்ட்ரலைசேஷன் மூலமே பொருளாதாரத்தில் நம்ம செழிப்பை உருவாக்க முடியும் என்று தலைப்பு. எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் என்பது தலைப்பு. நான் நம்முடைய அந்த ஆய்வுகளினுடைய அடிப்படையில் எப்படி நாடு முழுவதும் மக்கள் அவங்களாகவே முயற்சி செய்து இந்த தொழில் மையங்களை விவசாய மையங்களை அமைச்சிருக்கிறாங்க. இது எப்படி சிறப்பான முறையில் நம்முடைய கலாச்சார நோக்கில் நடந்து வருகிறது, அதற்கு நாம் எப்படி படித்தவங்கெல்லாம் இன்னும் அங்கீகாரம் கொடுக்கணும், மோடி அரசாங்கமானது இதுக்கு சம்பந்தமாக என்னென்ன வேலைகளை எல்லாம் நன்றாக திட்டங்களாக செயல்படுத்தி கொண்டு வருகிறது என்பது குறித்து நான் பேசினேன். மற்றவர்கள் இப்போ நாம் முதல்ல பேசின மாதிரி அந்தியோதயா திட்டங்களை பற்றி பேசினாங்க. இந்த திட்டம் எப்படி இன்னும் மேலும் நடைமுறைப்படுத்த முடியும் என்பது குறித்து பேசினார்கள். நான் என்னுடைய இதில் என்ன சொன்னேன்னு சொன்னால், நாம் இதுதான் நம்ம நாட்டுக்கு சரியான வழி என்பதை படித்தவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாமெல்லாம் இன்னுமே இந்த நவீன கல்வி முறையில் படித்து வந்ததுனால, மேற்கத்திய மெக்காலே கல்வி முறையில் படித்து வந்ததுனால, நாமெல்லாம் தேசியவாதிகளாக இருந்தாலும் கூட நமக்கு கீழே நிலவக்கூடிய அந்த சூழ்நிலையில் முழு அளவு பரிச்சயம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், அந்த பொருளாதார வளர்ச்சியே ஏதோ மேலிருந்து அரசாங்க அதிகாரிகள் சொல்லித்தான் நடக்குதுன்னு. இங்கே இயற்கையான தன்மை இருக்குது. நாம் அதை அங்கீகாரம் பண்ண வேண்டும். நம்முடைய சாதாரண மக்களுக்கு அசாத்தியமான பொருளாதார ஞானம் இருக்கிறது, வியாபார ஞானம் இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அவங்கள அதுக்கு அக்னாலேஜ் பண்ணணுங்க, உங்களுக்கு இது இருக்குதுன்னு. அவர்களுக்கு வேற தேவையான உதவிகள் என்னவோ அதை செய்வதற்கு நம்ம செய்யணும். இந்த விஷயங்களை படித்தவர்கள் மத்தியில் பரப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிச்சு. அப்புறம் மோடி அரசாங்கம் கடந்த 11 வருஷத்தில் என்னென்ன திட்டங்களை இதற்காக எடுத்து வருகிறது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஒரு விவசாயத்துறையாக இருக்கலாம், சிறு தொழில்துறையாக இருக்கலாம், ஏழை மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய முறையாக இருக்கலாம், இதெல்லாம் எந்த அளவுக்கு பயனளித்து வருகிறது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. எப்படி நம்ம நாட்டில் கடந்த 11 வருஷத்தில் பெரிய மாற்றம், அடிப்படையிலேயே மோடி அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டதுனால எப்படி திட்டங்களை எல்லாம் வகித்து வருகிறார். நாம் 2047 ஒரு வல்லரசாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்காக சுயசார்பு பொருளாதாரம், அதை தீனதயாள் உபாத்யாய் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த சுயசார்பு பொருளாதாரம் மூலமாகத்தான் அடைய முடியும். ஆக அதற்கான என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதில் மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாருமே கலந்துட்டாங்க. அதனால் இது ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான நிகழ்வுங்க. முதல் முறையாக சுதந்திரத்திற்கு அப்புறம் நம்ம நாட்டுக்கு ஏற்ற முறையில் பொருளாதார கொள்கைகள், நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறது உண்டு இந்தியா சென்ட்ரிக் அல்லது பாரத் சென்ட்ரிக், நம்ம தேசத்தை மையமாக வைத்து மக்களை மையமாக வைத்து எப்படி பொருளாதார திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும், அது எந்த அளவுக்கு நம்ம நாடு இதில் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது, இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பேசுகிறது. இது ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வுங்க.
ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பெரிய நாடாக நம்ம நாடு உருவாயிட்டு வருது, யாரும் தடுக்க முடியாதுங்க. நீங்க 5 வருஷ வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்தையும் மட்டும் எடுத்துட்டா 8.08% வளர்ச்சி. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள்ல 2, 3%. 8.8. 5 வருஷத்துல இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு 1.3%. இன்னைக்கு வெளிநாட்டு மூலதனங்கள் 100 நாடுகளுக்கு மேல நம்ம நாட்டுல மூலதனம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க இந்த நாட்டு மேல நம்பிக்கை இருக்கிறது. அசாத்தியமான கட்டமைப்பு வசதிகள் வளர்ந்து வருகின்றன. நாடு பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க. நம்ம நாடு பெரிய வல்லரசாக ஆகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இதை மேலும் நாம் அதை கொண்டு செலுத்த வேண்டும். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டிற்கு என்று அடிப்படை வலிமைகள் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். நாம இனிமேல் எந்த ஒரு ஒரு கருத்தை பிரதிபலிச்சாலும், ஒரு போக்கு அணுகுமுறை பற்றி சொன்னாலும் அதுல தேசத்தன்மை இருக்கணும், இந்தியத்தன்மை இருக்கணும். இப்ப வெள்ளக்காரனுடைய வெற்றியே என்னங்கன்னா, அதுல குறிப்பா மக்காலே கல்வித்துறையில மார்க்ஸ் இடதுசாரிகள் மூலமாக இந்த ஜேம்ஸ் மில் போன்றவர்கள் சொன்னதெல்லாம் இந்தியர்கள் அந்த இந்தியத்தன்மையை விட்டுறணும், இந்தியன்னஸ், அந்த பாரதிய தன்மையை, அந்த இந்து தன்மையை விட்டுறணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கம். அதனால நம்ம நாட்டை பற்றி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குனாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்குதுங்க. நம்ம கட்சியில் இருக்கிறவங்க மற்ற பெரும்பாலானவங்களும் என்ன நினைக்கிறோம், அடே அது பரவாயில்ல போல இருக்குது வெள்ளைக்காரனது அப்படின்னு. நல்லது இருந்தால் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நமக்கு என்று ஒரு அணுகுமுறை இருக்கிறது, அது சுயசார்பு தன்மை உண்டது, அதில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதற்கான கூட்டம் தான் அது. இப்போ அமெரிக்காக்காரன் புரிஞ்சுட்டா, ட்ரம்ப் சொல்றாரு குளோபலைசேஷன் தோற்று போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நாம நமக்குன்னு பெரிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்க்கை முறை இருக்கிறது, மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த கூட்டம் போட்டதுக்கு நல்ல மிக முக்கியமான கருத்தரங்கம். நாம் இந்த எடுத்திருக்கிற தலைப்பு பாரதிய வாழ்வியல் முறைங்கிறது அது மிகப்பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சென்னை வரப்போகிறீங்களோ அப்போல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் ஸ்டூடியோவுக்கு அது ஒரு தொடராக பேச போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக ஸ்ரீ டிவி நேயர்கள் சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, இதை என்னால் கேட்காம இருக்க முடியாது. என்னென்னா